சிவாய நமக. சிவாய நமகையா. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவர் ஆனிடம் வீழ்க தன் பூணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்குச் செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவாருள் மகிழும் கோன்கழல்கள் வெல்க. சிரம் குவிவார் உங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி எத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். திருச்சிற்றம்பலம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருச்சிற்றம்பலம். பொற்பது புடவால் பொற்புலனடிக்கும் கற்பக திருத்தாள் கற்பவர் நமரே. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டால் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவா விடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நெடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான்மை நாயன்மார்களது ஒருவருடினாலும் மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதமும் அதற்கு பேருரையாக மாதவ சிவஞான முனிவர்கள் அருளி செய்த பேருரையை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை எல்லாம் வல்ல பரம்பொருள் நமக்கு கருணையோடு அருள் செய்திருக்கிறது. அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வளர்கிறேன். அன்பர்களே, உயிர்கள் கடைத்தேறுவதற்கு இருக்கிற வழிமுறைகளை பற்றி சிவஞான போதத்திலே அருளி இருக்கிற அந்த பாயிரத்தில் பொதுவகையாக அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி என்ற பகுதியை நமக்கு கூறி உயர் சிவஞான போதம் உரைத்தோன் என்ற பகுதிக்கும் விளக்கம் சொல்லி இனி ஆகமங்களை பற்றி சில செய்தியையும் தீக்கைகளை பற்றி சில பொதுவான செய்திகளையும் ஆசிரியர் நமக்கு
எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில சமய தீக்கை, சிவதீக்கை, நிர்வாண தீக்கை என்று 3 வகையான தீக்கை முறைகள் ஆகமங்களிலே கூறப்படுவதையும் சிவஞான சித்தியாரிலே கூறப்படுகிற செய்திகளையும் மாபாடிய உரை ஆசிரியர் சிவஞான முனிவர் நமக்கு அருமையாக காட்டி வந்தார். அதிலே தீக்கை, நிர்வாண தீக்கை என்பது சத்தியோ நிர்வாண தீக்கை என்றும் அசத்தியோ நிர்வாண தீக்கை என்றும் 2 வகையாக சொல்லப்படும். சத்தியோ நிர்வாணம் என்பது அதிதீவிர சத்தினிவாதம் உடையவர்களுக்கு செய்யக்கூடியது. அவர்கள் குருநாதர் பார்த்த உடனே, செய்த உடனே அவர்கள் திருவருள கலந்து விடுவார்கள். அதன் பிறகு அசத்தியோ நிர்வாண தீக்கை என்பது மந்தம், மந்ததரம், தீவிரம் முதலிய சத்திரிவாதம் உடையவர்களுக்கு தீக்கை செய்வார்கள். அந்த தீக்கையை பெற்ற பிறகு இந்த உடம்பு இருக்கிற வரை எடுத்து வந்தவனை, பிராரத்தவனை, நிகழ்வனையை புகந்து கொண்டவனை சொல்லுவார்கள். அந்த வினை இருக்கிற வரை உடம்போடு நின்று உடம்பு நீங்கிய பிறகு பதமுத்தியர்களுக்கு ஏற்ப அந்த முத்தியை சென்று செரியும். இதிலே அசத்தியோ நிர்வாணதையில் விசேடம் என்பது உலக தருமிணி எனவும் சிவதர்மிணி என்றும் 2 வகையாக சொல்லப்படுவது என்பதை நமக்கு காட்டுகிறார். இப்போ சத்தியோ நிர்வாண தீக்கை, அசத்தியோ நிர்வாண தீக்கை. சத்தியோ நிர்வாண தீக்கை என்பது கொடுத்த உடனே, ஆமா, அது தீவிரதரமுடைய சத்தினிவாதம் உடையவர்களுக்கு சொல்லப்படுவது. அசத்தியோ நிர்வாண தீக்கை உடம்பு இருக்கிற வரை அனுபவித்து கழிக்க வேண்டும். அந்த அசத்தியோ நிர்வாண தீக்கை என்பது 2 வகையாக சொல்லப்படுவது. அவையாவன உலக தருமினி, அடுத்து சிவதருமினி என்று நமக்கு 2 வகையாக சொல்லப்படும். இந்த பகுதி வரை சென்ற வகுப்புல சிந்தித்தோம். இப்ப 99வது பக்கம் நாம சிந்திக்க வேண்டிய பகுதி 99வது பக்கம் இருக்கிற அந்த பேருரையை படிக்க வேண்டும். கொஞ்சம் எழுத்து பெருசா காமிக்க முடியுமான்னு பாருங்க. அவற்றுள் உலக தருமினியாவது அதன்ம மாத்திரையே சுத்தி செய்யும் தீக்கை, இது பௌதீக தீக்கை என்றும் சொல்லப்படும். இனி சிவதருமினியாவது தன்மமும் அதன்மும் ஆகிய எல்லா கண்மங்களையும் சுத்தி செய்யும் தீக்கை, இது நைட்டிகம் என்றும் கூறுவார்கள். ஆக உலக தருமினி, சிவதருமினி இது அசத்தியோ நிர்வாணத்துல சொல்லப்படுவது. உலக தருமணி என்று சொல்லக்கூடிய தீக்கை இருக்கிறதே, அந்த உலக தருமணி முறையில தீக்கையை பெறுபவர்கள் அவர்கள் அந்த தீக்கையை பெற்றவர்களுடைய தீவினை பயன்களை அகற்றி ஆசிரியர் தூய்மையை உயிருக்கு வழங்குவார். இது பௌதீக தீக்கை என்று பெயர் வரும். உலக தருமணி முறையில தீக்கை செய்பவர்களுக்கு பௌதீக தீக்கை என்றும் சொல்லப்படும். இந்த பௌதீக தீக்கை என்பது உலகியல் நெறி நிற்பதற்கு உரியது. இன்னொன்று சிவதருமினி. அதை பெறுபவர்கள் நல்வினை பயனையும் தீவினை பயனையும் ஆசிரியர் தூய்மை செய்து செய்யக்கூடிய தீக்கை. இதை நைட்டிகம் என்று சொல்லுவார்கள். அப்போ உலக தருமணி பௌதீக தீக்கை, சிவதருமணி நைட்டிக தீக்கை. அதுல பௌதீக தீக்கை என்பது உலக தருமணி என்பது உலகியல் நிலைகளுக்கு ஏற்ப உலக நெறிகளை நிற்பதற்குரியது. இனி சிவதருமணி என்பது நைட்டிக தீக்கை என்றும் சொல்லுவார்கள். இந்த தீக்கை அதாவது ஆன்மாவை நெட்டையிலே நிலை பெறச் செய்வதால் அது நெட்டை என்ற சொல்லிருந்து
நைட்டிகம் என்ற பெயரால் அது அமைய பெற்றது என்பதை ஆசிரியர் நமக்கு அருமையா காட்டுகிறார். அப்ப உலக தர்மனி அதன்ம மாத்திரையே சுத்தி செய்யக்கூடிய தீக்கை, அது பௌதீக தீக்கை. கிடைக்கலையோ 99வது பக்கம் பாருங்க, இல்ல கொஞ்சம் மேல. சரிதான் நீங்க சரியா காமிச்சிட்டு கொஞ்சம் மேல கொண்டு போங்க. இன்னும் கொஞ்சம் கேளு, இன்னும் கேளு. இன்னும் போங்க, இன்னும் போங்க. சரியா போச்சு. இனி சிவதர்மணியாவது, அப்ப சிவதர்மணி என்பது தன்மமும் அதன்மமும். உலக தர்மணி அதன்ம மாத்திரையே சுத்தி செய்வது, சிவதர்மணி தன்மமும் அதன்மமும் ரெண்டும் உண்டு. அதுக்கு பௌதிக தீக்கை, இதற்கு நைட்டிக தீக்கை. இந்த தீக்கையின் மூலமா அவர்கள் நெட்டை கைகூட பெறுவார்கள். நெட்டையில இருப்பதை நைட்டீகம் என்று நமக்கு சொல்லப்படுவது. இனி பௌதீக தீக்கை பௌதிக பிரம்மச்சாரியர்களுக்கும் இல்வாழ்வார்களுக்கும் வானப்பிரஸ்தார்களுக்கும் செய்யப்படும். நைட்டிக தீக்கை நைட்டிக பிரம்மச்சாரிகளுக்கும் துறவரத்தில் நின்றவர்களுக்கும் செய்யப்படும். அதாவது நம்முடைய ஞான நூல்கள்ல மனித வாழ்க்கையில 4 நெறிமுறைகளை சொல்லுகிறார்கள். அது ஆச்சிரமங்கள் என்று சொல்லப்படும். அந்த ஆச்சிரமங்கள் என்கிற சொல்ல அருணந்தி சிவாச்சாரியார் புறச்சமய நெறி நின்று அகச்சமயம் புக்கு புகழ் ஸ்மிருதி வழி உழன்று புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அடைந்து என்று ஒரு தொடர்ல காட்டுகிறார். அந்த ஆச்சிரம அறத்துறைகள் என்பதை பற்றி வடமொழியில சொல்லுகிற பொழுது 4ஆக நமக்கு கூறுகிறார்கள். வாழ்வியல் நெறிகளை, அவையாவன பிரம்மச்சரியம், அது ஒரு நல்ல ஆசிரியரிடத்துல மாணாக்கனாக இருப்பது. கிரகஸ்தம், இது கிரகத்தம்னு தமிழ்ல வரும், அது இல்வாழ்வான். இனி வானப்பிரத்தம், மனைவியோடு காட்டில் சென்று வாழ்வது. சந்நியாசி, துறவு. அப்போ பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த 4. இதில் பிரம்மச்சரியம் பூண்டு அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களை 2ஆக காட்டுவார்கள். ஒன்று பௌதிக பிரம்மச்சாரி, நைட்டிக பிரம்மச்சாரி. இப்ப பௌதிகத்திற்கு மேலதான் பொருள் பார்த்தோம். அதன்ம மாத்திரையை சுத்தி செய்வது, அது உலக நெறியை பற்றி சொல்லுவது, உலகியல் நெறிக்கு நிற்றல்குரியது என்று பார்த்தோம். நைட்டிகம் என்பது நெட்டையில் நிற்பது. எனவே நெட்டை நைட்டிகம். அதுல பிரம்மச்சாரி என்பது பௌதிக பிரம்மச்சாரி, நைட்டிக பிரம்மச்சாரி என்று சொல்லப்படுவது. பௌதிக பிரம்மச்சாரி என்பவர் அந்த பௌதிக பிரம்மச்சாரியம் அந்த நிலை கழிந்தவுடனே இல்லறத்தை ஏற்று, அதன் பிறகு இல்லறத்திற்கு அடுத்து வானப்பிரஸ்தம், அதன் பிறகு சந்நியாசம் ஆகிய நெறிகளை ஏற்பவன். கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்வது, கொஞ்சம் நீங்க ஆழமா சிந்தித்தால் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இதெல்லாம் கொஞ்சம் கேட்டவர்களுக்கு தெரியும். நம்ம இணைப்பில் ராஜ ஐயா போன்றவர்கள் இதுல கொஞ்சம் அதுல பரிச்சயம் உடையவர்கள். ஏனையவர்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் சொல்லும் விளங்காது, சொல்லின் பொருளும் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும். அது புரிவதற்கு ஒன்றும் சிரமப்பட வேண்டாம், ரொம்ப எளிமையானதுதான். கொஞ்சம் ஞாபகமா கூர்ந்து கவனித்தால் போதும். உலக தர்மணி, சிவதர்மணி. அதுல சிவதர்மணி, உலக தர்மணி, சிவதர்மணி. உலக தர்மணி என்பது அதன்ம மாத்திரையே சுத்தி செய்வது ஆசிரியர் மூலம், அது பௌதிக தீக்கை. சிவதர்மணி என்பது தன்மமும் அதன்மமும் எல்லா கண்மங்களையும் சுத்தி செய்வது சிவதர்மணி. உலக தர்மணி என்பது உலகியல் நெறிகள் நிற்பதற்கு சொல்லுவது, அது பௌதிகம் என்றும் நைட்டிகம் என்றும். பௌதிகம் உலகியல் வாழ்க்கை என்கக்கூடிய நெறிகள்,
அடுத்து நைட்டிகம் என்பது நெட்டை கூடி நிற்கிற நிலை. அது நெட்டை என்பது நைட்டிகம் என்று வந்தது. இனி வாழ்வியல்ல 4 அவையாவன: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். மாணாக்கன், இல்லறத்துல இருப்பவன், மனைவியோடு காட்டுக்கு சென்று வாழ்பவன், துறவு நிலையில இருப்பவன். இந்த 4ல பிரம்மச்சரியம் என்பது 2ஆ சொல்லுவார்கள். பௌதீக பிரம்மச்சாரி, நைட்டிக பிரம்மச்சாரி. பௌதீக பிரம்மச்சாரி என்பவன் அதை கடைபிடித்து ஒழுகிய பிறகு அத பிரம்மச்சரியம் எப்படி இருக்கணும் என்று நூல்கள்ல நமக்கு சொல்லப்படுவது. இன்ன உணவு உங்கணும், இன்ன ஆடை கட்டணும், இந்த இடத்துல படுக்கணும், என்னென்ன பாடம் படிக்கணும், அது ஒரு முறை நமக்கு வடமொழியில சொல்லுகிறார்கள். அதை ஏற்ற பிறகு, அது நிறைவு செய்த பிறகு அவர்கள் இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளலாம். அதன் பிறகு வானப்பிரஸ்தம், சந்நியாசம் நிற்பார்கள். யார் இவங்க? பௌதீக பிரம்மச்சாரி. நைட்டிக பிரம்மச்சாரி என்பவன் இல்லறத்தை ஏற்காமலே துறவர நெறிக்கு போகலாம். ஆமா, இது ஒண்ணும் பெரிய வியப்பில்லைங்க. பயப்பட வேண்டியதில்ல. ஒன்றும் தெரியாதவங்க சில ஒழுங்குகளை கடைபிடித்து பிறகு உலகியல்ல விருப்ப முறையில கல்யாணம் பண்ணி திருமண வாழ்க்கையை ஏற்று மனைவியோட போய் பிறகு அந்த பற்றுக்களை விட்டு பிறகு உண்மையான துறவுக்கு போகுதல். இது முன்னமே கொஞ்சம் பயிற்சி இருந்ததுன்னு வைங்க, அவர் நேரடி எதுக்கு போயிடலாம்? நைட்டிக பிரம்மச்சாரியே நிலைக்கு போயிடலாம். பௌதீகம் என்பதும் நைட்டிகம் என்பதும் அவருடைய உள்ள பக்குவத்தை பொறுத்தது. சிவதர்மினி என்பதும் உலக தர்மினி என்பதும் அதே போலதான். சிவதர்மினி அதிக யாருக்கு என்றால் தீவிரதர சத்தினிபாதமுடையவர்களுக்கு. உலக தர்மினி என்பது யாருக்கு? மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரம். ஏன் அது? இருவனை ஒப்பு மலவரி பாகம் திருவருள் வீழ்ச்சி சத்தினிபாதம் என்று பெயர். சத்தினிபாதம் என்பது திருவருள் வீழ்ச்சி. அப்போ உலகியல்ல இந்த திருவருள் பரிவு என்பது சில பேருக்கு மந்தமா இருக்கும், மந்ததரமா இருக்கும், சில பேருக்கு மந்தமா இருக்கும், சில பேருக்கு தீவிரமா இருக்கும், சில பேருக்கு தீவிரதரம். தீவிரதரம் என்பது எது? இறைவனுடைய திருவருளால் அனைத்தும் நடக்கின்றன. திருவருடைய முதற்காரணம். இது தீவிரதரம். இருவினை ஒப்பு வரணும். நல்வினையும் தீவினையும் ஒன்றா பாகக்கூடிய நிலை வர வேண்டும். இந்த முறையில உலக தர்மினி, சிவதர்மினி பார்த்தோம். இந்த உலக தர்மினி என்பது எது? உலக நெறியில் நிற்பதற்காக சொல்லப்படுவது. அது பௌதீகம். இனி சிவதர்மணி என்பது தன்ம அதன்ம 2ஐயும் தூய்மைப்படுத்துவது ஆச்சரியரால். அது சிவதர்மணி. இதை இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருப்பது. இந்த 2ல பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். பிரம்மச்சரியம் 2ஆ பிரிச்சாங்க. பௌதீகம் பிரம்மச்சாரி, நைட்டிக பிரம்மச்சாரி. சரியா போச்சு. பௌதீக பிரம்மச்சாரி என்பது உலகனில் நிற்பதற்கு பிரம்மச்சாரியத்தில் நின்று இளர் வாழ்க்கையை எடுத்து அப்புறம் பிறகு மனைவியோட சன்னியாசம் போய் துறவுக்கு போறது. நைட்டிக பிரம்மச்சாரி பக்குவ முதிர்ச்சி இருந்தார்னு வைங்க, அவர் மீண்டும் போய் இந்த இல்லறத்துல சிக்கி சுற்றம் என்னும் தொல்ப சுக்குளாங்கள் பற்றி அழைத்து அவர்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர நிட்டை கூடுதலுக்கு போய்விடலாம். இது யார் யார் என்னென்ன பக்குவம் கடவுளுக்கு தான் தெரியுங்க. இந்த பக்குவ முதிர்ச்சின்னு என்னங்கிறீங்க? போற போக்குல ஒண்ணு நினைவு விட்டுக்கிறேன். ஒரு பெண்ணு இருக்கிறாங்க, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்பா அந்த பெண்ணை தன்னுடைய உடம்புல அணைச்சு உவகையோட ஆனந்த கண்ணீர்ல அனுப்பி வைக்கிறார். அப்ப அப்பா முத்தம் கொடுக்கிறார். அது ஒரு வகையான அன்பு. கணவன் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறான். அது ஒரு வகையான. 2க்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? இப்படி ரொம்ப நுட்பமானது. படிக்க 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 அந்த நைட்டிகம் என்பதும் பௌதிகம் வேறுபாடு தெரியும். ஆனா சிறிது சிறிதா வருமே தவிர முற்ற வராது. எனவே பௌதிக பிரம்மச்சாரி, நைட்டிக பிரம்மச்சாரி. இப்ப பௌதிக பிரம்மச்சாரி அந்த பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை கடைபிடிச்சு முடிஞ்ச உடனே அவர் எதுக்கு எடுத்துக்கலாம்? இல்லற வாழ்க்கைக்கு வந்துடலாம். வானப்பிரஸ்தம் வந்து கிரகஸ்தமம் வந்து வானப்பிரஸ்தம் வந்து பிறகு சன்னியாசம். ஆனா நைட்டிக பிரம்மச்சாரி இருக்கிறானே, அவங்க இல்லறமே வேண்டியதில்லை.
நேரடியாக துறவரம் போகலாம். சரி, இப்ப பிரம்மச்சரியத்தை ஏன் கைகொள்ள வேண்டும் என்றால், இல்லறத்தில் இருப்பதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. வானப்பிரஸ்துல சில கட்டுப்பாடு இருக்கிறது. துறவில ஒரு கட்டுப்பாடு. அதே போல நைட்டிகத்தில இருப்பவன் இந்த இல்லறத்தை தாண்டி அவன் அடுத்த நிலைக்கு வந்து விட்டார். அவனுடைய பயிற்சி. எனவே அந்த 2 பக்குவம் உள்ள ஆன்மாக்களை வடமொழி வேதங்கள்ல ஆகமங்கள்ல பிரித்திருக்கிறான் என்கிற தெளிவை முனிவர் பெருமானார் நம்பருமையா காட்டி போகிறது. ஆக இந்த முறையில இந்த பௌதீகம் நைட்டீகம், அப்ப பௌதீக முறையில தீக்கை பெற்று பிறகு அந்த பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம் அந்த நெறிகள் நின்று பிறகு பௌதீக பிரம்மச்சாரிகளுக்கும் அதிலே இல்வாழ்பவர்களுக்கும் வானப்பிரஸ்தம் செய்யப்படுவது உலக தருமணி தீக்கை. இனி நைட்டீக தீக்கை என்பது நைட்டீக பிரம்மச்சரி நைட்டீகத்தை கடைபிடிப்பவர்களுக்கு சிவதருமணி நைட்டீக பிரம்மச்சாரிகள் துறவரத்தில் இருப்பவர்களுக்கு செய்யப்படுவது. ரொம்ப எளிமையா ஆசிரியர் சிறிய பகுதியா காட்டிட்டார். பௌதீக தீக்கை பௌதீக பிரம்மச்சாரிகளுக்கும் 98வது பக்கம் உரை காமிங்க, பேருரை. பௌதீக தீக்கை பௌதீக பிரம்மச்சாரிகளுக்கும் அடுத்து இல்வாழ்வார்களுக்கும் வானப்பிரஸ்தாருக்கும் செய்யப்படுவது. இப்ப பௌதீக தீக்கை என்பது எது? உலக தருமணி. உலக தருமணி என்பது எது? அதன்ம மாத்திரை மட்டும் ஆச்சாரியரால் சுத்தி செய்யப்படுவது. சிவதர்மணி என்பது எது? தன்மமும் அதன்மமும் எல்லா கர்மங்களையும் சுத்தி செய்வது. அதுல பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் என்பதுல பௌதீக பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்கள், நைட்டீக பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்கள். பௌதீக பிரம்மச்சாரியர்கள் உலகம் நிற்பதற்காக கடைபிடித்து இல்லற வாழ்க்கையை ஏற்று அதன் பிறகு அவர்கள் வானப்பிரஸ்தம் இருந்து துறவு போதல், அது உலக தர்மணி முறையில தீக்கை கொடுப்பது. நைட்டீக பிரம்மச்சரி இருப்பவர்கள் இல்லறத்தை மேற்கொள்ளாம நேரடியா துறவரம் போகலாம். அவர்களுக்கு சிவதருமணி என்ற முறையில கொடுப்பது என்று சில செய்திகளை மட்டும் நமக்கு இங்க ஆசிரியர் காட்டி கடைசியா நைட்டீக தீக்கை நைட்டீக பிரம்மச்சாரிகளுக்கும் அதன் வழியிலே துறவரம் நிற்பவர்களுக்கும், அடுத்து பௌதீக தீக்கை என்பது பௌதீக பிரம்மச்சாரிகளுக்கும் அந்த முறையில வரக்கூடிய இல்லத்தார்களுக்கும் அதுல வரக்கூடிய வானப்பிரஸ்தார்களுக்கும் செய்யப்படுவது என்று இந்த தீக்கையில செய்யப்படுகிற அந்த ஒழுங்கு முறைகளை ஆசிரியர் காட்டினார். இனி 100வது பக்கம் பாருங்க. பௌதீக பிரம்மச்சாரியாவான் கால வரையறையில் பிரம்மச்சரிய விரதத்தை முடித்து இல்லறத்திற்கு செல்வோன். நைட்டீக பிரம்மச்சாரியாவான் அவ்வாறன்றி மரணானந்தம் வரை பிரம்மச்சரியம் விரதம் பூண்டு கொண்டோர். அப்ப பௌதீக பிரம்மச்சாரி என்பவன், நைட்டீக பிரம்மச்சாரி என்பவன் இந்த 2 பேருடைய ஒழுங்குமுறைகள் என்ன என்பதை படிப்பவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று மாதவ சிவஞான முனிவர்கள் கருதுகிறார்கள். இப்ப நைட்டீக பிரம்மச்சாரி என்பவன் அந்த நிலையில அந்த ஒழுங்குகளை கடைபிடிக்கிற பொழுது சலிப்பு கொண்டால் தன்னுடைய ஆசிரியரிடத்தில அனுமதி பெற்று பிறகு இல்லறத்தில் நுழைவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் துறவரத்தில் நின்றவன் அந்த நெறியை மாற்றிக்கொள்வதற்கு ஒருபோதும் உரிமை இல்லை என்பதை காட்டுகிறார். பௌதீக பிரம்மச்சாரியாவான் எந்த காலம் எந்தெந்த அளவுக்கு அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணுமோ அந்த அளவுக்கு கடைபிடித்து பிறகு அந்த விரதம் முடித்து இல்லறத்திற்கு அவன் செல்லலாம்.
அப்போ பௌதீக பிரம்மச்சரியத்துல கடைபிடிக்கப்பட்ட ஒழுங்க இல்லறத்திலையும் கடைபிடிப்பான், வானபுரத்திலையும் கடைபிடிப்பான். அப்படி போகலாம். நைட்டிக பிரம்மச்சாரி என்று இருக்கிறவனே அவன் என்ன பண்ணணும்? சாகும் வரை மரணாந்தம், மரண அந்தம், அந்த உடம்பு விட்டு உயிர் போற வரை அந்த பிரம்மச்சரியம் விரதம் போட வேண்டும். அவன் அங்கி வேட்டல் முதலிய கண்மங்களை துறவாமையின் மனம் கொஞ்சம் அதுல சஞ்சலப்படுவான். ஆனால் ஆசிரியருடைய அனுமதி பெற்றது அனுஜைன்னு பேர். தமிழ்ல அனுமதி, வடமொழியில அனுஜை. ஆமா, குருநாதரிடத்தில் அனுமதியை பெற்று அந்த விரத உறுப்புகளை விதிமுறையாலே மாற்றி இல்லறத்தில் சேருகிற முறையும் சில நிலைகளிலே உண்டு என்ற ஒரு குறிப்பை முனிவர் ரொம்ப அருமையா நமக்கு காட்டியிருக்கிறார்கள். இந்த முறையில 4 ஆச்சிரம நெறிமுறைகளை நிற்பவர்களுக்கு தீக்கை செய்யக்கூடிய முறை வேறுபாடும் உலக தர்மணி என்றும் சிவதர்மணி என்றும் பௌதீக தீக்கை என்றும் நைட்டிகம் என்றும் சொற்களால பிரித்து காட்டப்படும். ரொம்ப எளிமை, இதில் ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை என்று அதை விரிவாக நமக்கு காட்டியிருக்கிறார். இந்த முறையில தீக்கை, அதனுடைய வகை, சமயம், விஷேடம், நிர்வாணம், அது எப்படி கொடுப்பது, இதுகளை பற்றி ஆகமங்கள்ல நூல்கள்ல எந்தெந்த முறையில கூறியிருக்கிறார்கள் என்பதை சுருக்கமாக தொகுத்து மாதவ சிவஞான முனிவர்கள் நமக்கு காட்டினார்கள். இனி சைவ சந்நியாசம் என்பதை பற்றி நமக்கு ஆசிரியர் காட்ட வருகிறார். நல்ல பகுதிங்க பாருங்க. இங்கனம் 1வது பக்கம் கீழே, இங்கனம் தீக்கை வேறுபாடு பற்றி 2 வகையாக அடக்கி கூறும் கருத்து உணராதவர்கள் சைவத்தில் 2 ஆச்சிரமம் 4 இல்லை என சொல்லுவார்கள். பிதற்றுவர். அப்படின்னா 2 தான் இருக்கு, 4 இல்ல என்று கொஞ்சம் தெரியாம சொல்லுவார்கள். சௌச விதி, ஞாச விதி முதலிய 4 ஆச்சிரமங்களுக்கும் வெவ்வேறாக சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. இப்ப வேத வழக்கில் மட்டும்தான் 4 ஆச்சிரமங்கள் உண்டு. சிவாகம நெறியில் உலக தர்மணி என்றும் சிவதர்மணி என்றும் 2 தீக்கைகள் தான் கூறப்படுகின்றன. ஆகம நெறியில ஆச்சிரமங்கள் 2 என்று சிலர் அதன் உண்மை தெரியாமல் தவறுதலாக கூறுவார்கள். நாள் வழிபாட்டு முறையில் தூய்மை செய்தல், தொடுதல் முதலிய அந்த முறைகள், அதாவது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் 4 வகை ஆச்சிரமத்தாருக்கும் தனித்தனியாக ஞான நூல்களிலே காணப்படுகின்றன என்று இந்த பகுதியை நமக்கு காட்டி, இனி சௌச விதி, ஞாச விதி 2 சொல்றாரு பாருங்க. சௌச விதி, ஞாச விதி. அப்ப சௌசம் என்பது தூய்மை செய்தல், நியாசம் என்பது தொடுதல். அங்கன்யாசம், கரண்யாசம், கரத்தை தொடுதல், அங்கத்தை தொடுதல். இது 4 ஆச்சிரமத்தை கடைபிடிப்பவர்களுக்கும் தனித்தனியாக சொல்லப்படும். இனி அசிந்திய விசுவ சாதாக்கிய முதலியவற்றில் சைவ சந்நியாசம் கொடுக்கும் முறைமையை தபசுவி திவி திசு என்ற முறையில் வித்துவான் என்னும் சைவ சந்நியாசத்தில் பாகுபாடு அவற்றில் நின்றவர்கள் கடைபிடிப்பவர்கள் அனுஷ்டிக்கும் முறையும் அவருக்கு இறந்துழி கணனம் செய்யும் முறைமையையும் பிறவும் விதித்து கூடப்படுகின்றன என்பதை இந்த சைவ சந்நியாசத்தை பற்றி
கொஞ்சம் நினைவூட்டுகிறார். அதாவது சைவ சித்தாந்தத்திலே நூல்களில் அசிந்திய விசுவ சாதாக்கியம் என்று ஒரு நூல், அந்த நூல்களில சைவ சந்நியாசம் வழங்கும் முறை கூறப்பட்டிருக்கிறது. அதில் அசிந்திய விசுவ சாதாக்கியம் நூலுக்கு பெயர். சைவ சந்நியாசத்தின் பாகுபாடுகள் என்று தபசுவி விவ விவிதிக இல்ல தபசுவி விவித்துசு வித்துவான் என்பவை கூறியிருக்கின்றன. எனவே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வகையாக கிரியைகளும் கூறப்பட்டிருக்கின்றன. இவெல்லாம் இந்த குறிப்பெல்லாம் அந்த ஆகமங்கள்ல உண்டு. அசிந்திய விசுவாச சதாக்கிய நூல்களிலேயும் சொல்லப்படுகின்றன என்று முனிவர் காட்டுகிறார். மேலும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கிரியைகள் உண்டு. அந்தந்த வகை துறவிகள் உடம்பை விட்டு உயிர் நீங்கிய பிறகு அவர்களுக்கு குகை செய்து அடக்கம் செய்யக்கூடிய முறைகளும் பிறவும் தனித்தனியாக கூறப்படுகின்றன. எனவே வேதத்திற்கும் சிவாகமத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதை நாம் முன்னமே காட்டினோம். ஆமாம். எனவே வேதமும் சிவாகமும் ஒன்றே என்பது மேல் காட்டினாம், முன்னமே நமக்கு தெளிவுபடுத்தினார். எனவே வேத வழக்கோடு சிவாகம வழக்கு கருத்து வேறுபாடு முரணுதல் இல்லை. அது வேத வழக்கோடும் சிவாகம வழக்கோடும் மாறுகொள்ளுபவர்கள், ஒன்று இல்லை என்று கருத்து வேறுபடுபவர்களுக்கு அவருடைய கூற்றுத்தான். அவர்கள் இரண்டு என்பார்களுக்கு வேதமோ சிவாகமமோ வேறு வேறு என்று சொல்பவர்களுக்கு இவை பொருந்தா என்று நமக்கு காட்டுகிறார். ரெண்டு சொன்னார். ஒன்று தப சுதி, இன்னொன்னு திவி திசு. சொல்லு நமக்கு பரிச்சயம் இல்லை, அவ்வளவுதான். ஆங்கில சொல்லுன்னு வச்சுங்க. கிராமங்கள்ல காலையில நேரம், காலையில காப்பி குடிச்சாச்சான்னு கேட்பாங்க இல்லையா? கொஞ்சம் பழக்கமான உடனே நான் காலையிலேயே நேரமே குடிச்சிருவேன் காப்பி, இப்படியும் சொல் வழக்கம். அது அப்புறம் ஆங்கில கலப்பு வந்துருச்சு. வயசான பாட்டி கூட இளைஞர்கள் கற்றவர்கள் பேசுறது பாட்டி, ஏர்லி மார்னிங் ஐ ஹேவ் பெட் காஃபி ஈட்டிங். இப்ப உங்களுக்கு எப்படி வந்தது? சொல் பயிற்சி தான். அது மாதிரி இதுல ரெண்டு சொல்றார். ஒன்று தப சுவி, விவி திசு. தப சுவி விவி திசு ரெண்டுக்கு என்ன பொருள் என்றால், தப சுவி என்பவன் ஒரு இடத்துல தங்காம யாத்திரை மேற்கொண்டு எல்லா இடங்களுக்கும் போய் துறவு நிறைந்தவன். தப சுவி துறவு மேற்கொண்டிருப்பான், ஆனா எல்லா இடங்களுக்கு அவர்கள் செல்லலாம், துறவு நிலையில் நிற்க வேண்டும். தப சுவி. சரி. பிபி திசு, இவர்கள் ஒரு இடத்துல இருந்து மாணவர்களுக்கு ஆகமங்களை முறையாக கற்பிக்கக்கூடிய துறவி. மூணு பார்த்தமா? தப சுதி, பிபி திசு, வித்துவான். இந்த மூன்று தான் சொல்லப்பட்டது. மஞ்சள் கோடு போட்டிருக்காரு பாருங்க ஐயா. தப சுவி, பிபி திசு, வித்துவான். இந்த மூன்று. இதுல தபசுவி என்பது துறவு நெறிய கடைபிடித்து எல்லா பக்கம் போய் துறவு நெறியை கடைபிடித்து வருபவர். விவி திசு ஒரு இடத்துல இருந்து மாணவர்களுக்கு ஆகமங்களை முறையாக கற்றுத்தரக்கூடிய துறவிக்கு என்ன பெயர்? விவி திசு. துறவு மேற்கொண்டு எல்லா இடங்களுக்கும் போறவர். தப சுவி.
இனி வித்துவான். பழைய காலத்துல தமிழ் படிப்பு நல்லா படிச்சா அவர்களுக்கு வித்துவான் பட்டம்னு பேருக்கு. நம்முடைய ஆசிரியர் முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பன் அவர்களுக்கு அந்த காலத்துல வித்வான் படிப்புல முதல் தேர்ச்சி பெற்றவர். அந்த வித்வான் படிப்புல முதல்ல தேர்ச்சி பெற்றதுக்காக அன்றைய காலத்துல பட்டத்துல இருந்த தர்மயாதீன குருமணிகள் அவர்களுக்கு தங்க பதக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இது அவர்களோடு நாங்கள் பழகி 30 ஆண்டுகளா தெரியல. இப்பொழுது அவர்கள் 90வது விழா நடத்துகிற பொழுது 90வது ஆண்டு விழா அவர்கள் பல நூல் செய்தார்கள். அப்படி செஞ்ச நூல்கள் தொகுப்பு அது சிற்றிலக்கிய களஞ்சியம் அப்படின்னு வெளியீடு செய்தோம். 52 நூல். உங்களுக்கு யாராவது தேவைன்னா கூட பரமசிவ ஐயாவிட்ட உங்க பெயர் பதிவு பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கிற வழிவகை செய்கிறோம். 2 பகுதியா பிரிச்சு போட்டிருக்கோம். நல்ல நூல். அது நல்ல இலக்கிய பழைய இலக்கண மரபு மாறாம அடிக்கடி மாலை மும்மணி கோவை அடுத்து எழுவூற்றுக்கு நாடகம் பிழைத்தொழில் அனுபூதி என்று பாடப்பெற்ற பதிக்கு தந்தாதி என்று பாடப்பெற்ற நூல் 2 பகுதியா பிரிச்சு போட்டிருக்கோம். தேவைப்படுபவர்கள் பரமசிவடத்துல நீங்கள் உங்கள் பெயரை பதிவு பண்ணால் எந்த முறையில் உங்களுக்கு கொடுக்க முடியும் அது கொடுக்கிறோம். அந்த நூல் கொடுக்கிற பொழுதுதான் நான் வித்வான் படிச்சு தங்கப்பதக்கம் எடுத்து காமிச்சேன். எத்தனை பரவாயில்ல, அது இயல்பா கேட்ட என்ன இவ்வளவு நாள் சொல்லிங்க ஐயான்னு அது எனக்கு ஞாபகமே இல்லைட்டார் இல்லையா. அந்த காலத்து வித்வான் படிப்புன்னு பேர் தமிழ்ல. அது மாதிரி ஆகமங்கள் எது இருக்கும் போல் இருக்கு. முனிவர் காட்டுகிறார் வித்துவான் தபசுவி துறவியா இருந்து ஒரு இடத்துல தங்காம தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு அதை கடைபிடிப்பவர். விவிதிசு ஒரு இடத்துல இருந்து மாணவர்களுக்கு ஆகமங்களை கற்பிப்பவர்கள். இனி வித்வான் எனப்படுபவர் துறவி ஆச்சாரிய திருமுழக்கு பெற்று ஆகமங்களை கற்பித்தும் தீக்கைகளை வழங்கியும் ஒழுகக்கூடிய துறவிக்கு வித்துவான் என்று பெயர். அந்த பகுதியை இனி அடுத்த உரையில ஆசிரியர் காட்டுகிறார். பாருங்க 101வது பக்கம். ஆசிரியத்தன்மையின் அதிகாரம் அற்றாயினும் துறவரத்தில் நின்றோர்க்கு ஆச்சாரிய அபிடேகம் விளக்கப்பட்டமையின் தீக்கை செய்வதற்கு அதிகாரம் என்று கூறுவார்கள். அங்கனம் விளக்கியது தபசுவி என்னும் சந்நியாசிக்கே ஆகும். நைட்டிகருக்கென்று எடுத்து கூறப்பட்டன எல்லாம் நைட்டிக பிரம்மச்சாரிகளும் சந்நியாசிகளும் என்றும் இருவருக்கும் பொது என்று அதுல சொல்லுகிறார். அதாவது துறவு நிலையில் இருப்பவர்கள் ஆச்சாரிய அபிடேகம் ஆகமங்களிலே அவர்களுக்கு தேவையில்லை என்று விளக்கப்பட்டிருக்கிறது. எனவே துறவிகள் தீக்கை செய்வதற்குரிய அதிகாரம் பெற்றவர் அல்லர் என்று சில பேர் அந்த காலத்துல கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்தை மறுத்து தெளிவுபடுத்துகிற வகையில மாமுனிவர் விளக்கப்பட்டது என்பது துறவிகள்ல யாருக்கு தெரியுமா? தபசுவி என்னும் துறவிக்கு மட்டும்தான் என்று அதை பிரிக்கிறார். இப்ப தபசுவி என்பவர் யார்? துறவு பெற்று யாத்திரையின் மூலமா எல்லா பக்கம் போறவர். அவர்களுக்கு தான் தீக்கை செய்யும் அதிகாரம் இல்லை. இனி நைட்டிகர்களுக்கு அது உண்டு. நைட்டிகர் யாரே? ஒரு இடத்துல இருந்து அவர்கள் ஆகமங்களை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு உண்டு. நைட்டிகருக்கு ஆகமங்கள் கூறப்பட்டு இருக்கின்றன. நைட்டிக பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும்
பொது என்றே அதை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று காட்டினார். மேலும் வித்துவான் என்னும் சந்நியாசியம், வித்துவான் அந்த இடத்த மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. வித்துவான் என்னும் சந்நியாசிக்கு அங்கீகாரியம் என்ற அபிடேகம் செய்யுமாறு அசிந்திய விசுவாச சாதாக்கியம், அசிந்திய விசுவ சாதாக்கியம் என்கிற நூல்ல விரிவாக சொல்லி, மேலும் சாம்பவதிக்கை மாத்திரைக்கே அதிகாரம் உண்டு என்று எடுத்துக் கொள்ளுதலும் தகும் என்று காட்டுகிறார். அப்ப அதாவது என்னும் துறவிக்கு நெருப்பு வளர்த்தலன்றி அபிடேகம் செய்யுமாறு அசிந்திய விசுவ சாதாக்கிய நூலில சிறப்பாக நூல் கூறுகிறது என்பதையும் காட்டுகிறார். ஆனாலும் சாம்பவ தீக்கை எனப்படும் பாவனை தீக்கைக்கே அவர்களுக்கு உரிமை உண்டு. சாம்பவ தீக்கை, சாம்பவ தீக்கை என்பது பாவனா தீக்கை என்றும் சொல்லுவார்கள். அப்படி எங்கும் இது போல சிறப்பித்து கூறப்படவில்லை. ஆதலால் அதுவும் நமக்கு பொருந்தாது என்று தன்னுடைய அந்த அனுபவத்தை தான் கற்ற நூல்களிலே இருந்தும் கேட்ட செய்திகளிலே இருந்தும் நமக்கு கூறி சாம்பவதிக்கை மாத்திரைக்கு அதிகாரம் உண்டு என எடுத்துக் கொண்டாலும் கூட அங்கனம் விதந்து ஓதாமையின் அது பொருள் இன்மை, அது சிறப்பா யாரையும் எடுத்து சொல்லல. அதை நாம் ஒரு பொருட்டாய் எடுத்துக்க வேண்டாம். வேத வழக்கோடு சிவாகம வழக்கோடு முரணுவர் கருத்து வேறுபாடு கொள்வார்கள். அவருடைய கருத்தே தானே தவிர இரண்டும் ஒன்று என்று சொல்லுடைய கருத்து அல்ல என்று சொல்லி அதை மறுக்க விட்டுருங்கன்றார். சாமி விடுன்னு சொல்றதுல இருக்கிற ஒரு உரைப்பும் ஒரு தெளிவும் நீங்க உரையில கண்டு மகிழலாம். சித்தியாரில் அப்படி 2 வரை இடங்கள் தான் வருகின்றன. அதனை விடு, பேசுவது என் என்று அருணதி சிவாச்சாரியார் காட்டுவார். அப்படி வருவதற்கு மாபாடியத்துல முனிவர் காட்டுவதற்கு அந்த நூல் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று என்னுடைய சுற்றறிவுக்கு நான் எண்ணுவேன். பெரும்பாலும் உரையாசிரியர்கள் தாம் படித்திருக்கிற நூல்கள்ல வருகிற அந்த சொற்களுக்கு ஏற்பதான் அங்கங்க சொல் பிரயோகப்படுவார்கள். புதிதா எதையும் அதை பயன்படுத்தி நான் பார்த்ததில்லை. ஒரு சமயம் என்னுடைய அறிவு கூட சிற்றாக இருக்கலாம். எனவே மறுக்க என்று முடிச்சிட்டார். இனி 32வது பக்கம் மேலும் காட்டுகிறார். அங்கனமாயினும் சைவத்தில் தீக்கை முதன்மையாகலின் வருணம் ஆச்சிரமம் பற்றி தாரதமியம் கூறுதல் பொருந்தாது என்பதை பற்றி காட்டுகிறார். இந்த பகுதி ஒரு சிக்கலான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மாதவ சிவஞான முனிவராகிய நான் படிக்கிற உரையாசிரியர் 4 வருணங்களுக்கும் 4 ஆச்சிரமங்களும் சைவ சமயத்தில் உறுதியாக பின்பற்றப்பட வேண்டும். இது ஒன்றுதான் கொஞ்சம் நமக்கு கருத்துக்கு புலனாகல. அதாவது சைவத்துல தீக்கை முதன்மையானது. அது வரைக்கும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. அடுத்த பிறகு வருணாச்சிரமம். ஆக வருணாச்சிரமத்துல சொல்லப்படுகிற நிலை பொருந்தாதெனின் இல்ல, தீக்கைக்கு பின் விதிக்கப்படும் ஆச்சரங்கள் எல்லாம் வருணமும் ஆச்சரமும் பற்றியே
தாரதமியம் ஓதலாலும் சிவதீக்கை ஆன்மாவுக்கு அன்றி வைதீக சடங்கு போல உடம்பு முதலியவற்றிற்கு அன்று என சித்தாந்த சாராவளி முதலியவற்றில் கூறுதலாலும் அத்தீக்கையால் ஆன்மாவின் இருக்கக்கூடிய, அதாவது ஆன்மாவின் கண்ணதாகிய பசுத்துவம் நீங்கியதன்றி உடம்பின் கண்ணதாகிய சாதி நீங்காமையானும் சாதியும் தீக்கையால் கழியுமாயின் ஆதிசைவம், மகாசைவம், அணுசைவம், அபாந்தர சைவம் என்னும் பகுப்பு ஏழாமையானும் மகாசைவருக்கு விதித்த ஆச்சாரம் அபாந்தர சைவரால் செய்தல் கூடாமையானும் வேதியர் 4 வருணத்தாருக்கும் குறவராவர், அரசர் 3 வருணத்தாருக்கும் குறவராவர், வணிகர் 2 வருணத்தாருக்கும் குறவராவர், சூத்திரருக்கே குறவர் குருநாதராவர் என்று விதந்து ஓதலாலும் பிராமணர் முதலிய 3 வருணத்தில் 4 ஆச்சிரமத்துள்ளோருக்கும் குறவராவர், சூத்திரரில் நைட்டிகரே குறவராவர், பௌதிகர் குறவராக மாட்டார் என்று ஒரு முறையை முனிவர் அருமையா காட்டுகிறார். ஒரு சமயம் அந்த செய்தி எப்படி அது நமக்கு பொருத்தமாக இருக்கும் என்பது சில பேருடைய ஆராய்ச்சிக்குரியது. அது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஆனாலும் கூட முனிவர் அவருடைய கருத்தை நாம் படித்துக் கொண்டிருப்பதால அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தான். அதாவது வருணம், அதாவது சிவஞான முனிவர் 4 வருணம் உங்களுக்கு தெரியும். அது அரசர், அதாவது பூஜை செய்யக்கூடிய அந்தணர், அரசர், வணிகர், சூத்திரர். இது வருணம் என்பது பிறப்பால் ஏற்படுவது. பிராமணர், சத்திரியர், அரசர், வைசியர், வாணிகர், சூத்திரர், இந்த பாகுபாடுகள். ஆச்சரம் என்பது அந்த நெறிகளை கடைபிடிக்கக்கூடிய முறை. சிரம ஆச்சிரமம் முறை, அது வாழ்க்கை நெறி. அது பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரத்தம், சந்நியாசம். இந்த பாகுபாடுகள் எல்லாம் வேதங்களினுடைய அடிப்படையில் வேத வழக்கு நூல்கள்ல கூறப்படுகின்றன. அவை கர்ப்பசூத்திரம், மிருதி நூல், இதுல மிகுதியாக கூறப்படுகிறது. எனவே இந்த முறைகள், அதாவது பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அதுல பிரம்மச்சரியம், இல்லறம், ஆனப்பிரதம், சந்நியாசம், இந்த 8ம் சைவத்திற்கு பொருந்தாது என்று சிலர் வாதிட்டு இருக்கிறார்கள். இந்த 8 பொருந்தாதுங்கிறத விட 4 பொருந்தாதுன்னு சிந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த 2ஐயும் இல்லறம் துறவரம் என்று வள்ளுவர் கூறுகிறார். 4 2 அடக்கிறார். அது ஞான சம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் கொடுத்த பொழுது சேக்கிழார் காட்டுகிறார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றி பாங்கில்லோன் ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம். 4 ஞானம் இல்ல, 4 2ல அடங்கும். ஒண்ணு அபரஞானம், இன்னொன்னு பரஞானம். அது போல இங்க 4 இல்லறம், துறவரம். இல்லறத்தை மேற்கொள்பவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து இல்லறத்துக்கு வர வேண்டும். துறவரத்தை மேற்கொள்பவர்கள் வானப்பிரஸ்தை மேற்கொண்டு பிறகு திருமலைக்கு வர வேண்டும். இப்படி இந்த 4. அடுத்த 4 பிரம்மச்சரியம்,
அடுத்து இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த 4, 8. இந்த 8ம் சைவத்திற்கு பொருந்தாது என்று கருத்து உண்டு. கிட்டத்தட்ட எனக்கு கூட அந்த கருத்து உண்டு. அதை மறுத்து சிவஞான முனிவர் இந்த பகுதியில காட்டுகிறார். என் கருத்து என்று சொன்னால் என் ஆசிரியர் இடத்துல கேட்டது என் அறிவுல பற்றியது. ஒரு சமயம் அது தவறா கூட இருக்கலாம். நண்பர்கள் பிழையா கருத வேண்டாம். நான் இறைவர்களால தெளியக்கூடிய வாய்ப்பு எனக்கு உண்டு. சைவ சமயத்துல தீக்கைக்கே முதன்மை உண்டு. இது ரொம்ப முக்கியம். எனவே வருணம், ஆச்சிரமம் பற்றி ஏற்றத்தாழ்வுகள் கூறுதல் பொருந்தாது என்று ஒரு கருத்து உண்டு. ஆனால் முனிவரோ அந்த கொள்கை தவறு என்று காட்டுகிறார். அதற்கு வடநூல்கள்ல சித்தாந்த சாராவளி அதுகளை பற்றி சிலவற்றை காட்டுகிறார். தீக்கைக்கு பிறகு விதிக்கப்படும் ஒழுகலாறுகள் எல்லாம் வருணம், ஆச்சிரம் பற்றிய ஏற்றத்தாழ்வுகளோடு விதிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஆகமங்கள்ல உண்டு. நமக்கு இல்லை என்கிற வாதத்தை நாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் உள்ள வருகிற பொழுது. ஆனா கூட அப்பர் சுவாமிகள் எல்லாம் என்ன பாடுகிறார்கள்? சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானால தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்ல. அங்கமெல்லாம் குறைந்தெழுகி தொழுநோயராய் ஆவுரித்து தின்றுளரும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கந்தார் அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாகிறார். சோ இந்த அப்பர் சுவாமியுடைய கருத்து அங்க ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட கருத்துக்கு கொஞ்சம் முரணுதல் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சமயம் தீக்கை என்பது ஒன்றா சொல்லிவிட்டு அது வருணத்தாருக்கு ஏற்ப அந்த ஒழுங்குகள் ஆகமங்கள்ல சொல்லி இருக்கலாம், திருமுறைகள்ல எங்கும் காணப்படவில்லை. சித்தாந்த சாராவளி நூல்கள் சிவதீக்கை ஆன்மாவுக்குரியது, அது வைதீக சடங்கு போல உடம்பு கூறியதன்று என்று கூறுகின்றதையும் மேற்கோள் முனிவரே காட்டுகிறார். ஆக தீக்கையால் ஆன்மாவுக்கு இருக்கின்ற கட்டுநிலை நீங்குவதே அல்லாமல் உடம்பில் உள்ளக்கூடிய சாதி நீங்காதே. சாதியும் தீக்கையினால் நீங்குமானால் சைவர்களே ஆதிசைவர், மகாசைவர், அனுசைவர், அவாந்தர செய்வர் என்று பகுக்கப்படும் பகுப்பு பொருந்தாததாகவும் காட்டுறார். ரொம்ப பெரியவர் முனிவர். நாம போய் அதுல நமக்குப்பட்ட கருத்தை கொஞ்சம் சொல்வதற்கு இல்லை. நான் உங்களுக்கு வேணா ஒன்றை நினைவூட்டுவேன். முனிவருக்கு ஒரு நல்ல கொள்கை, சிவஞான போதம் ரௌரோக ஆகமரத்துல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுங்கிற கருத்தை வலியுறுத்தி காட்டுகிறார். அது போல இதுவும் ஏதேனும் ஒரு காரணம் பற்றி இருக்குமோ என்னுடைய தவக்குறை என்று நீங்கள் கருதி கொள்ளலாம் என்று எனக்கு ஐயா படிக்கிறவர்கள் சிந்தித்து பார்த்து கொள்ளலாம். அதனால் இது கொஞ்சம் ஐயமா இருக்கிறது. எனவே இப்பொழுது நாம் 102வது பக்கத்துல ஆதிசைவம், மகாசைவம், அனுசைவம், அவாந்தர சைவம் ஆகிய சைவரால் செய்தல் கூடாமையால் என்று நம்ம காட்டுகிற பகுதி ரொம்ப நல்ல பகுதி. அதுவரை சிந்தித்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். ரொம்ப நல்ல பகுதி இன்னைக்கு நாம இறையருளால சிந்தித்தோம். வேதங்கள்ல, ஆகமங்கள்ல இருக்கிற செய்திகளை எல்லாம் நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் தொகுத்து நமக்கு நம்முடைய அறிவு உட்கொள்ளுகிற வகையிலே பந்தி வைத்திருக்கிறார்.
அதை நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு கூறி அருள் செய்த திருவருடையும் குருவருடையும் விழுந்து விழுந்து வணங்கி தொண்டரிட்டு வணங்கி உங்களையும் மனமொழிமைகளாலே வணங்கி இன்றைய வகுப்பை இந்த அளவில நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்தார்களுங்க ஐயா. ஐயா சிவாய நம. ஐயா திருச்சிற்றம்பலம். வாழ்கர் வானவரானினம் வீழ்க தன் பூனல் வெந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க பையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நம. திருவடி வணக்கம். ஐயா சிவாய நம. சிவாய நம. ஐயா சிவாய நமக்கு திருவடி வணங்கிருங்கப்பா. நன்றிங்கப்பா. ஐயா சிவாய நம.